இரும்பு கடையில் இந்த சிடி பிளேயரை பார்த்தோம். சோனி பிராண்டு அதோட HDMI போட்டு இருக்கனால வாங்கிட்டு வந்துட்டோம். வரும்போது தான் தெரிஞ்சது இது சிடி பிளேயர் கிடையாது, ஒரு ஹோம் தியேட்டரு. இதில் வயர் இல்லை, அதனால வயர் கனெக்ஷன் கொடுத்து ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் பண்ண சுவிட்சு கம்மி பார்ப்போம். என்ன பிரச்சனைன்னு தெரியல, கழட்டி பார்த்தா தான் தெரியும். கழட்டி பார்த்துக்குவோம். உள்ள ரொம்ப தூசியா இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடுவோம். உள்ள பாக்கிறது கொஞ்சம் நீட்டா தான் இருக்கு. ஆன் பண்ணா எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லைன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பவர் சப்ளை தான் பார்க்கணும். இந்த போர்டுல இருந்து இந்த போர்டுக்கு வயர் கனெக்ஷன் கொடுக்காம இந்த மாதிரி லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. சோனினா சும்மாவா? ஃபர்ஸ்ட் நம்ம அந்த பவர் சப்ளைக்கு மட்டும் கரண்ட் கனெக்ஷன் கொடுத்துட்டு அவுட்புட் வந்து வருதான்னு பார்ப்போம். இதுல எல்லா இடத்துலயும் ஷாக் அடிக்க வாய்ப்பு இருக்கு, அதனால கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். 25 வோல்ட் வருது, அடுத்து 25 வருது. அவுட்புட் வோல்டேஜ் 25 வோல்ட் வருது. அப்ப அந்த பவர் சப்ளை நல்லா தான் இருக்கு. பவர் சப்ளை கழட்டினதுக்கே உள்ள ஏதோ பூச்சி ஓடிட்டு இருக்கு. இதெல்லாம் கழட்டினா உள்ள என்ன இருக்கோ தெரியல. அடுத்து நம்ம இந்த போர்டு நல்லா இருக்கான்னு பார்ப்போம். ரொம்ப நேரமா பார்த்ததுல போர்டுல எந்த ஃபால்ட்டும் இருக்க மாதிரி தெரியல. ஆனா அந்த சுவிட்சில் மட்டும் ஏதோ ஃபால்ட் இருக்க மாதிரி தெரியுது. சுவிட்சில் இப்படி வச்சுட்டு சுவிட்சை அமுக்கணும்னா எங்களுக்குள்ள பீப் சவுண்ட் வரணும். நான் வரணுமா? ஆனா வரவே இல்லை. அப்படின்னா சுவிட்ச் ரிப்பேரா இருக்குன்னா தான். இது வெறும் 5 ரூபா தான். ஆனா அதை வாங்குறதுக்கு 5 கிலோமீட்டர் போக வேண்டியதாகிடுச்சு. நம்மளாம் பொதுவாக 4 பின்னு மட்டும் தான் பார்த்துருப்போம். ஆனா அதுல 2 பின்னு இருக்கு, அதனாலதான் இது கிடைக்க மாட்டேங்குது. எக்ஸ்ட்ரா கம்பியை கட் பண்ணி விட்டுருக்கோம். இதுதான் மெயினான பிரச்சனையான்னு தெரியல. நம்ம ஒரு வாட்டி எல்லாத்தையும் மாட்டிட்டு ஆன் பண்ணி பார்ப்போம். சிடியை ஓப்பன் பண்ணா சிடி மட்டும் ஓப்பனே ஆகல, அப்படியே ஸ்டக்காக இருந்துச்சு. ரொம்ப நாள் சும்மா கிடந்தனால ஸ்டக் ஆகிருக்கு போல. அதனால நாங்கள் எல்லாத்தையும் கழட்டிட்டு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிட்டோம். இப்போ வந்து நல்லா ஃப்ரீயாக வருது. இப்போ நல்லாவே ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிட்டு டிவியில் போட்டு பார்ப்போம். எங்ககிட்ட இந்த கேசட்ல எங்கே போச்சுன்னு தெரியல, அதனால நாங்கள் சந்தையில் கொஞ்சம் கேசட் வாங்கிட்டு வந்திருக்கோம். போட்டு பார்த்துக்கோம். சிடி சுத்த ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் HDMI மூலமா டிவியில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதோட 2 ஸ்பீக்கர் ஆட் பண்ணியிருக்கோம். நாங்க சின்ன வயசுல சிடி வாங்கி ஜாக்கி சான் படம் பார்த்தா ஞாபகம் ஆகுது. எத்தனை பேர் சிடி வாங்கி ஜாக்கி சான் படம் பார்த்துருக்கீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.